தனலட்சுமி டிஎல் 58 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். 58 சரிங்களா. நீ கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம கொடுத்ததில் வந்துட்டு 762 ஃபஸ்ட்டு அடித்த அன்சோல்டு நம்பர் சரிங்களா. இது வந்து முதல்ல அடிக்கப்பட்ட நம்பர், அதுவும் சி போர்டு 2ஆம் நம்பர் வந்திருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டு 122 சரிங்களா. நம்மளுக்கு 2-1 பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. அடிக்கப்பட்ட நம்பர் 122 12ன்னு கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போர்டு கொடுத்துருக்கோம், 2ஆம் நம்பர் சி போர்டு கொடுத்துருக்கோம். கூடையில் ஒரு 7 வச்சுருக்கோம். 7க்கு பவர் 2 டபுள்ஸ் நம்ம 2ஆம் நம்பர் கொடுக்கல, இருந்தாலும் 2ஆம் நம்பர் டபுள்ஸாக வந்திருக்குது. நேற்றுக்கு இந்த நம்பர் கூட சொல்லியிருந்தேன் 520. இது வந்து 20ங்கிறது டிஆரில் 1 மணிக்கு கிராஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 2ஆம் நம்பர் சி போர்டுக்கு கரெக்டாக வந்திருக்கு, 1ஆம் நம்பர் கரெக்டாக வந்திருக்குது சரிங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏ போர்டு சி போர்டு கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஊடையில் டபுள்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு இதாகி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கரெக்டாக வச்சுருக்குறோம். 5 2 5க்கும் இது பண்ணோன்னா மேட்ச் பண்ணால் 2ஆம் நம்பர் வரலாம். அந்த இதில் கணக்குப்படி 185க்கு பதிலாக 122ன்னு வந்திருக்கு. 2க்கு 5 வரும், 5க்கு 2 வரும். அந்த மாதிரி கணக்கில் இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா 3 வந்தால் என்னெல்லாம் வருமோ அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 5 வந்தால் 2 வரலாம். அந்த கணக்கில் நம்மளுக்கு 2ஆம் நம்பர் டபுள்ஸாக வந்துருச்சு ஓகேங்களா. 4D நம்மளுக்கு மிஸ் ஆகி போச்சு. 102 இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்ம வச்சுருக்கோம். 11 22ங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். ஏபி ஏசி பாஸ் ஆகிருக்குது நம்மளுக்கு சரிங்களா. நாளைக்கு உண்டான கணப்பை பார்த்திங்கன்னா 04 சப்போர்ட்டுக்கு 2ஆம் நம்பர், 0க்கு பவர் 5, 4க்கு பவர் 9, 2க்கு பவர் 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 8 சரிங்களா. 9 8ன்னு வச்சுருக்கிறேன். பி போர்டில் 2 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 0 சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 0 வச்சுருக்கிறேன். அப்புறமா சி போர்டில் வேறு என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்தால் திரும்பியும் ஒரு 1ஆம் நம்பர் வந்தால் வரதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வர்றதுக்கு கொஞ்சம், ஏன்னா 81 21ங்கிற மாதிரி காட்டுதா, அதனால் வந்துட்டு 1ஆம் நம்பர் வரலாமா அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா. அந்த மாதிரி கணக்கில் ஏதாவது உங்களுக்கு எதேனும் வருதா பாருங்கள். ஆனால் 1ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரலாம். இன்னொரு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 5 கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. 1ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்தால் வரலாம் சரிங்களா. இல்லைன்னா 7 0 இந்த மாதிரி தான் வரணும். அதிகபட்சமாக 1ஆம் நம்பர் கீழே வந்துச்சுன்னா 21ங்கிற மாதிரி திரும்பவும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசியில் 21ங்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 21 வந்தால் 7 வருமா அந்த பக்கம், அதையும் பார்க்கணும் சரிங்களா. இல்லை என்ன நம்பரை வச்சு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் கூட ஏ போர்டில் வந்துடலாம். அப்படி வந்துச்சுன்னா 21 பிசிக்கு வந்தால் 3 2 1 ரம்மி நம்பர் வந்தால் வரலாம் சரிங்களா. 3 2 1 சரிங்களா. வருதா பாருங்கள் கணக்கில் வந்தால் வரலாம் சரிங்களா. அதே மாதிரி இந்த நம்பரை வந்து பவர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 90ங்கிறது 40ஆக மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 840ன்னு கொடுத்துருக்குறோம் சரிங்களா. அது 940ஆகவும் வரலாம். ஏன்னா 9 வந்துச்சுன்னா 4 0ங்கிற மாதிரி 8 இதை கணக்கு பண்ணி கூட டார்கெட் பண்ணலாம். ஏன்னா இதிலேருந்து நம்மளுக்கு நாளைக்கு 3 நம்பர் கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் 5 7 சரிங்களா. 5 7 6 வருதா, 2 நம்பர் தான் நம்மளுக்கு உள்ளே வரும். ஒரு நம்பரு ஒரு வேளை வந்துட்டு 5 7 ஏசி வந்துச்சுன்னா இப்போ பி போர்டில் 6 வரலாம் சரிங்களா. பி போர்டுக்கு 6 ஒரு சப்போர்ட்டிவ் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கூட 5ஆம் நம்பர் மேலே போச்சுன்னா 6 7 ரம்மி வர மாதிரி தான் இருக்குது நாளைக்கு சரிங்களா. இல்லைன்னா இந்த மாதிரி பவர் வச்சு அடிச்சிடணும். 8 0 இந்த மாதிரி 0 1 7 இதுவும் ஒரு ரம்மி மாதிரி தான். 2ஆம் நம்பருக்கு பவர் 7 அவ்வளோதான் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் 81 87 67 21 57 90 30 17 சரிங்களா. இந்த டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 வந்துருக்குது. 27 50 94. நாளைக்கு இந்த அன்சோல்ட் ஆன நம்பர்லேருந்து 67ங்கிற நம்பர் வந்தால் வரலாம் சரிங்களா. அப்படி வந்துச்சுன்னா 67ங்கிறது பிசியில் உட்காரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பார்த்துக்கோங்க. ஏன்னா 57 இருக்குது இல்லையா, அதனால் இந்த 2 நம்பர் ஜோடி சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பினை உண்டு பண்ணலாம் சரிங்களா. நம்ம கொடுத்துருக்கோம் 5 6 7 பாருங்கள், 8 6 7 கொடுத்துருக்குறோம்.
உங்கள் கணிப்பில் எப்படியா பாருங்கள். சரி, நாளைக்கு ரம்மி வர மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ. உங்களுக்கு இதை மாற்றி கருத்து இருந்தால் மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 821 930 அதான் இந்த இது வந்து 8ஆக வரலாம், இல்லைன்னா 3ஆக மாறலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 5க்கு பவர் 2ன்னு வச்சாங்கன்னா ஒருவேளை 5 உட்காரலாம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அந்த 5 நம்ம கொடுத்துருக்குறோம் எங்கே வேணாலும் வரும்ன்ட்டு, அதனால் 5 கூட அங்கே போல் 521 அந்த மாதிரி கூட வரும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இல்லைன்னா மேலே இருக்கிற மாதிரி 0 5 0 கொண்டு வந்து மேலே வச்சிட்டாங்கன்னா 21 கீழே வந்தீங்கன்னா 0 கூட மேலே போகலாம். ஒரு கணிப்பு தான். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். 521ன்னு வந்துச்சுன்னா 021ன்னு வரலாம். சரிங்களா? 017 இருக்கிற மாதிரி 021ங்கிற மாதிரியும் வரலாம். சரிங்களா? அது ஒரு டவுட்டில் இருந்துச்சுன்னா அதை சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா போடுங்க. 930 840 017 217 817 567 867. போருடைய பொறுத்த வரைக்கும் 20 17 08 40 62 17 85 67. சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எது சூட்டப் ஆகுதுன்னு பார்த்து அடுத்து வர போகக்கூடிய மிஷின் நம்பர்லாம் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல கெஸ்டிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.